மக்களே வணக்கம். வணக்கம்டா மாப்ள. இருக்கிற பிஸி லைஃப்பில் நம்ம வேலைக்கு போயிட்டு வரதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்போ வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே நீங்கள் வீட்டில் இருக்க வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் வீட்டு வெளியில் இருக்க கார்டன் வேலையை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய தலைவலி. கார்டன் இருக்கிறது நல்லாயிருக்கும், ஆனால் அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு வேலை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ அப்படி தான் இப்போ இந்த தலைவலி இப்போ எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். லைக் கார்டனும் சரி அண்ட் வீடுமே ரொம்ப டீப் க்ளீனிங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியானதுனால ஒன்றுமே பெருசாக பண்ண முடியல. இப்போ கார்டனை க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ கார்டனை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னால் இது பெருசாக தனியாக பண்ண முடியாது. ஸோ அதனால் வெளியில் ஒரு ஆளை ஹையர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுதான் நம்ம கார்டன், சரிங்களா? நல்லா எல்லாமே ஓவர் க்ரௌன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் இப்போது ஒரு 1 மந்த் முன்னாடி இந்தியா வந்திருந்தேன். ஸோ இந்தியா வந்துட்டு 1 மந்த் கழிச்சு திரும்ப யூகே பார்க்கறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற புல்லெல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ அதோட பழைய வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் ஃபுல்லாக வளர்ந்துருந்தது. எல்லா இடமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபுல்லாக வளர்ந்துருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் தனியாக உள்ளே இறங்கி இதை க்ளீன்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணும்போது எதாவது பூச்சி கீச்சி எதாவது கடிச்சிருச்சுன்னா அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா யார் பார்க்குறது இந்த ஊரில்? அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ரைட்டு வெளியிலேருந்து ஆளை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்க இந்த எல்லாத்துக்கும் நான் ஒரு வீடியோ எடுத்து இந்த வீடியோ நான் அப்படியே ஒரு ப்ரைவேட்டாக இருக்க கார்டனர்ஸ் கிட்ட நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு எனக்கு கொடுத்த கோட் 500 பவுண்டு, விச் மீன்ஸ் 50,000 ரூபா. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கார்டன் மட்டும் கிடையாது, இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் நம்மளோட கார் பார்க்கிங் கார்டன் இருக்குது. அதுவுமே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப நீட்டாக வளர்ந்துருந்தது, ரொம்ப பெருசாக வளர்ந்து. நான் இங்கேருந்து பார்த்தேன்னா அந்த இது இருக்குது பாருங்கள், அதோட பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவ்வளோ தூரம் பெருசாக வளர்ந்துருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணுறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட எனக்கு 500 பவுண்டு கேட்டாங்க. 500 பவுண்டுன்றது விச் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே 500 பவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு இறங்கிட்டு நானே இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான ஷூஸ்லாம் போட்டுக்கிட்டு ரெடி பண்ணி, சரி ஓகே நம்மளே இறங்கி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். அந்த மாதிரி க்ளீன் பண்ணது தான் இது. ஒரு கை பாப்போம்ல, இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோக்கும் இப்போ இருக்கிற இடத்தையும் பாருங்கள். ஸோ இதெல்லாமே நானே ஏதோ என்கிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சு ஏதோ ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் அப்படியே குப்பையாக இங்கேயே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ எடுத்துட்டாங்க, அதெல்லாம் குப்பையாக போட்டிருந்தோம். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி பண்ணேன். இந்த ஹெட்ஜஸ்மே நானே ஓரளவுக்கு ரெடி பண்ணேன். வெளியே இப்போ பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக வெளியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. இங்கே தான் நான் கார் பார்க் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல கார் பார்க் பண்ணுவேன். இந்த இடம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஃப்ரண்ட் சைட் கார்டனை நான் ரெடி பண்ணிவிட்டு அதில் இருக்க குப்பையும் தூக்கி நான் உள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது இந்த க்ரீன் வேஸ்ட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், திரும்ப இந்த ஒரு வீடியோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு, எனக்கு ப்ரோ இப்போது நான் இந்த கார்டன் ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், எனக்கு இதுக்கு என்ன கோட் கொடுப்பீங்க அப்படின்றத நாங்கள் கேட்டோம். ஸோ அப்படி கேட்கும்போது இருங்க நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கும் அப்படியே போயிட்டே பேசுவோம். ஸோ ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடோட வீடியோவும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே நானே ஓரளவுக்கு ரெடி பண்ணி நான் அந்த குப்பையும் இங்கேயே போட்டுருவோம். ஸோ இங்கே என் கசின் விடுவான் காரை. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கார் பார்க் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், திரும்ப அவங்களுக்கு வீடியோ எடுத்து எனக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அப்போ சூப்பராக அவர் எனக்கு ப்ரோ ஜஸ்ட் 200 பவுண்ட்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னாரு. நான் சொன்னல 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக பெருசாக வளர்ந்துருக்கும். இப்போ இந்த இடம்லாம் பாருங்களேன், இது ரோட்டில் இது பாத்வே, சரிங்களா? இதுதான் நம்ம வீடு, சரிங்களா? பாத்வே இது இருக்குன்னா இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாத்வே அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளோட செடி என்ன பண்ணோன்னா வளர்ந்து வெளியே வந்துடுவார் இவர்.
வெளியே வந்து இப்படி கிடப்பார், இங்கே வரைக்கும் கிடப்பார். ஸோ அந்த மாதிரி இருந்ததுக்கு நான் ஊரில் இருக்கும்போது கவுன்சில் அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட செடிலாம் வந்து வெளியே வருது, பாத்வேல எல்லாருக்குமே வந்து பெடஸ்டன்ஸ்க்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி, அதெல்லாம் ஒன்று நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா இல்லை நாங்களே க்ளீன் பண்ணுவோவா, நாங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான என்ன அமௌண்ட்டோ அதை நீங்கள் கொடுத்துடணும், ப்ளஸ் நாங்கள் ப்ராப்பர்ட்டி மேலே ஃபைனும் போட்டுருவோம், பெனால்ட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேர் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஒரு சீப்பான அமௌண்ட்டு தான். ஸோ இது இந்த இடம் பாருங்கள், இப்போ வீடோட லெஃப்ட் சைடு வெளியில் இருக்கேன் நான் இப்போது. இந்த இடம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இப்போ இது எவ்வளோ அழகாக நேராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து லேண்ட் அது, சரிங்களா. ஸோ அவங்க வந்து பராமரிக்கவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்மளுதுன்னு சொல்லிட்டு நான் அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அதை பற்றி கண்டுக்க வேண்டாம், நம்மளோட வீடை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை மட்டுமே ஆளுங்களை வச்சு கட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து கார்டன் வந்து நல்லா வைக்கணுன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுற முக்கால்வாசி டைம் வந்து வீட்டோட கார்டனில் மட்டும்தான். இங்கே பாருங்கள், நம்ம ஆள் பண்ணிருக்காரு பாருங்கள், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணுறாரு. சின்ன பையன் தான். நம்ம ஊரில் அர்பன் கிளாப்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஆப் இருக்குது, ஏர் டாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த சைடு தான் நம்ம கார்டன் டோர் உள்ளே போகிறோம், அந்த சர்வீஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ்க்கு நம்ம எவ்வளோ வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற நம்மளோட ஆஃபர் ப்ரைஸை நம்ம போடணும். போட்டுட்டு என்ன சர்வீஸுமோ அதுக்கான ஃபோட்டோஸையும் நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட் பர்சன்ஸ் இருக்காங்களா, அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்ன அமௌண்ட் அவங்க வந்து நமக்கு லைக் ஆஃபர் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்றதை சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சால் அந்த ஆஃபர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு கொடுங்க, எனக்கு அசைன் பண்ணுங்கள் அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட பார்கெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்கெயின் பண்ணி வந்த ஒரு ஆள் தான் இவர். நான் ஆஃபர் பண்ணதே டேரெக்டாக 200 பவுண்ட்ஸ் தான் நான் ஆஃபர் பண்ணேன். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, நான் உங்களுக்கு வந்து 185 பவுண்ட்ஸ்க்கு நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். என்ன மனுஷன் 185 பவுண்ட்ஸ்னால் லைக் நான் அந்த ஆப் மூலிமா தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்போட கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் இதெல்லாம் போக எனக்கு 200 பவுண்ட்ஸ் ஆச்சு. விச் மீன்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 பவுண்ட்ஸ் அந்த ஆப்புக்கும் போயிடும், அது அவங்களோட கமிஷன். ஸோ இவர் வந்து ஒரு 185 பவுண்ட்ஸ் பண்ணுறாரு. இது எனக்கு சீப்பாக தான் தெரிஞ்சது, ரொம்ப பெருசாக தெரியல. அண்ட் இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, நமக்கு அதுதான் வேணும். இங்கே பாருங்க சைக்கிள், இப்போவாது ஓரளவுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சைக்கிள் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு. ஸோ அந்தளவுக்கு இருந்தது மோசமாக. இந்த இடம் தான் நான் சொன்னேன், ஆக்சுவலாக கார்டன் ரொம்ப பெருசுன்றதுனால, அந்த சைடு வரைக்கும் போகுது, பெருசுன்றதுனால ஃபாக்ஸ் தொல்லைலாம் அதிகமாக இருக்குது. ஸோ வீட்டிலலாம் அக்காவோட குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால பயப்படுறாங்கிறதுனால இதுவே கார்டனாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை நாங்கள் யூஸே பண்ணுறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி நானே ரெடி பண்ணிட்டேன். இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு முன்னாடி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் வெரி சேஃப்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அவர் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தடவை வந்து ஒரு வாக் த்ரூ போகலாம். ஓகே, எப்படி இருக்குன்னு நம்ம அப்போ பார்ப்போம். கைஸ், நம்ம இப்போது செகண்ட் அப்டேட் பார்ப்போம், சரிங்களா. ஸோ அவர் ஆரம்பித்ததே ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்தாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு மேபி ஏன்டா இதுக்கு முன்னாடி அப்படி தான்டா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி அந்த எட்ஜெல்லாம் வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா அழகாக ட்ரிம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த இடம், இந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா. நான் யூஸ்வலாக வந்து 2 கதவு இருக்கும், இது ஒன்று அது ஒன்று, அங்கே ஒன்று இருந்தது, அந்த இடத்துல ஒன்று இருந்தது. ஸோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் நாங்கள் கார் இங்கே வந்து எடுத்து உள்ளே விடுறதுனால நமக்கு வந்து இந்த கல் இருக்குல்ல, இதே மாதிரி இங்கே ஒரு கல் இருந்தது, அது வந்து இடிக்கும். ஏதோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக விடுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து நாங்கள் அடித்து உடச்சி எடுத்துட்டோம். இது இப்படி தான் இருக்கும், சரிங்களா, இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து புல் வளர வளர அந்த கேட்டே மறைஞ்சிருச்சு. இப்போ தான் என்னால் அந்த இடத்த கிளியராக பார்க்க முடியுது. இந்த இடத்துலலாம் பாருங்கள், கீழெல்லாம் வந்து கிளியராக அந்த கல்லெல்லாம் விசிபிள் ஆகிறதுக்கான காரணமே இப்போ அவர் பண்ணதுனால தான். ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பத்தாவதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டார். அண்ட் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது, அவ்வளோ மோசமாக இருந்தது. மொத்த கிராஸையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டாரு. இந்த ஏஜ்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. வந்து அப்படி இறங்கி அப்படியே போதா. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ காரும் இப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் அந்த கார்டனை பார்ப்போம். கைஸ், 3வது அண்டு ஃபைனல் அப்டேட். ஓகே, கார்டன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபுல்லாக எடுத்துட்டாப்பில். ஃபுல்லாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த
லைக் அந்த மூவர் இருக்குல்ல, லான் மூவர் இருக்குல்ல, அதை வச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அண்ட் அதோட குப்பையும் தூக்கிட்டு போயிட்டார். ஸோ இதுவுமே அழகாக அந்த எனக்கு இந்த சர்க்கிள் வந்து அப்படியே கரெக்டாக இருக்கணும்னு சொன்னேன். அது இந்த சைடு பார்த்தா தான் சர்க்கிள் தெரியும் கிளியராக. அந்த இது மட்டும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, அந்த செடி மட்டும். அது ஒரு ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஒரு குளோப் மாதிரி, அதில் வந்து நிறைய பூ வரும் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது பார்க்க நல்லா இருக்கும்ன்றதுக்காக நாங்கள் சாமிலாம் வந்து கும்பிடும்போது பூஜைலாம் பண்ணும்போது அதில் இருந்தால் பூவே எடுப்போம். ஸோ அதனாலே அதை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இந்த சோஃபாலாம் சூப்பராக செட் பண்ணிட்டேன், எப்படி கிராண்டாக இருக்குல்ல. ஸோ அந்த இடம் வந்து உட்காரத்துக்குன்னே ஒதுக்கி வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த சோலார் லைட்ஸ் இது எல்லாமே. ஸோ நைட்டு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக வந்து லைட்ஸ் தெரியும், சூப்பராக இருக்கும். ஸோ மற்ற இடம்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாரு. இது மேலே நிறைய கொச்சான் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அண்டு அங்கே பாருங்கள், நம்ம கார்டன் ஹவுஸ் கிட்டே இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருசாக இருந்தது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. கீழே இதை பாருங்கள், அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் வந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் அடிச்சு விடுங்க, சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அடிச்சிங்கன்னா இதெல்லாமே வந்து பர்மனெண்ட்டாகவே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா நீட்டாக இருக்குல்ல, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்டனை வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெடி பண்ணுறதுக்கு அவர் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 200 pounds சார்ஜ் பண்ணார். 200 pound நம்ம ஊரோட ரேட்டுக்கு 20,000 ரூபாய். வெளியிலேருந்து கூப்பிட்ற எல்லாருமே இன்னும் அதிகமாக தான் கேட்டாங்க. இவர் தான் வந்து என்கிட்ட வந்து டீசெண்டாக எனக்கு வந்து இவ்வளோ கொடுங்க, 200 pound கொடுங்கப்பா, நானே பண்ணி கொடுக்குறேன்னு வந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 hours இங்கே நின்னார், தனியாலே வந்தார், எல்லாத்தையும் சும்மா அப்படியே செதுக்கி விட்டு போயிட்டார். இப்போ எனக்கு ஹாப்பி. பாருங்கள், கார்டன் இப்படி பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது. ஹாப்பி என்னாச்சு? இப்போ இதுவே வந்து நமக்கு வந்து வின்டர் டைம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே பச்சைன்னு ஆயிரும். ஸோ அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், இதான் நம்ம கார்டன் கிளியரன்ஸோட ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் போரிங்காக பேசியிருந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. vloggingலாம் இப்போ தான் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye, டாடா.